வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமருடனான பேச்சுவார்த்தை அடுத்து துறைமுக ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு இடைநிறுத்தம். தேர்தல் பரப்புரைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. மக்களுக்கு நெருக்கமான அரசாங்கத்தை உருவாக்குவதாக சஜித் பிரேமதாச வாக்குறுதி. மக்கள் விடுதலை முன்னணிக்கு குறிப்பிடத்தக்க அளவு ஆசனங்கள் கிடைப்பதை விரும்புவதாக பசில் கருத்து. முல்லைத்தீவு நந்திக்கடல் கலப்பினை ஆழப்படுத்தும் நடவடிக்கையின் போது அமைதியின்மை. முல்லைத்தீவு நந்திக்கடல் கலப்பினை ஆழப்படுத்தும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முரண்பாடு ஏற்பட்டது. தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் இந்த திட்டத்தை ஆரம்பிப்பது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது என தேர்தல்கள் அதிகாரிகள் அறிவித்தமே இதற்கான காரணமாகும். முல்லைத்தீவு நந்திக்கடல் கலப்பினை ஆழப்படுத்தும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்திலேயே இந்த இடத்திற்கு வருகை தந்த தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் குறித்த திட்டத்தை ஆரம்பிப்பது தேர்தல் விதிகளுக்கு முரணானது என அறிவித்ததால் அங்கிருந்தவர்கள் பலத்த முரண்பாட்டில் ஈடுபட்டனர். பின்னர் உதவி தேர்தல் ஆணையாளர் குறித்த இடத்திற்கு வருகை தந்த போது அவருடனும் அங்கிருந்தவர்கள் முரண்பட்டனர். இன்னும் 3-4 இயந்திரங்கள் வர இருக்கின்றது. இதை தடுப்பதற்கு முன்னால் உசாராவிடங்கள் கடத்தல் கௌரவ அமைச்சர் நந்திக்கடல் ஆழமாக்கான வேலைகள் ஆரம்பமாக உள்ளது. அது சில சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். அவையில் வந்து பயன்படுத்தினோம் தங்களை உதவி தேர்தல்கள் ஆணையாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நந்திக்கடல் கலப்பினை அகலப்படுத்தும் திட்டத்தை நாரா அதிகாரிகள் தற்காலிகமாக கைவிட்டனர். எவ்வாறாயினும் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டமைக்கு பிரதேச மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நாங்கள் இந்த நந்திக்கடலை ஆழப்படுத்துறதுக்கு நாங்க தெரியும். எத்தனை பேருக்கும் தெரியும் இந்த கால் இல்லாத மனுஷன் எத்தனை நேரம் போட்டி கொடுத்துறான்னு உங்களுக்கே தெரியும். அதை விட இந்த கொழும்புக்கு நாங்க 3 வரை நான் போய் வந்துக்கிறேன். அங்க போய் தான் நாங்க இந்த அனுமதி எடுத்தோம். எங்களுக்கு எந்த ஒரு தேர்தல் எந்த ஒரு வேட்பாளரும் எங்களுக்கு தேவையில்லை. கடத்தொழில் அமைச்சர் அவர் டக்ளஸ் வந்து ஒதுக்கீடு செய்தான்னு சொல்லி எங்களுக்கு அறிவிச்சு இப்போ 3 வருஷத்துக்கு முன்னே அறிவிச்சு காசு ஒதுக்கீடு செய்ய போறோம். அப்போ இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னமே வந்து எங்களுக்கு வந்து இவங்க வந்து நாரா நிறுவனம் வந்து அளவு நடத்து அப்போ கூட ஒரு தரம் வந்து மறைக்க கிடைக்கல ஒன்றும் செய்யல. இன்றைக்கு வந்து கிண்டக்கு வந்த உடனே வந்து நம் தேர்தல் திணைக்களம் வந்து எங்களுக்கு தெரியல, ஆக்களை தெரியல. எங்களுக்கு பகுதியை வந்து பொருத்தமான வகையில் அபிவிருத்தி செய்து மீனவர்களுக்கு தேவையை வந்து நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கு என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆனால் தேர்தல் சட்டம் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இந்த கால பகுதியில் எந்த விதமான அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் ஆரம்பிக்க முடியாது என்ற அடிப்படையில் எங்களுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் இதனை நிறுத்தச் சொல்லியிருக்கின்றோம். தேர்தல் நடவடிக்கைகள் நிறைவடைந்து பெறுபவர்கள் வெளியிடப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த விதமான அபிவிருத்திகளுக்கும் வந்து தேர்தல் ஆணைக்குழுவோ தேர்தல் அலுவலகமோ எந்த விதமான ஒரு இடையூறுகளையும் தடங்கல்களையும் ஏற்படுத்த போவதில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொண்டோம். பின்னர் சம்பவ இடத்திற்கு முல்லைத்தீவு போலீசார் சென்று நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இதனை அடுத்து பிரதேச மக்கள் சிலர் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்திப்பதற்காக சென்றாலும் அவர் கடமை நிமித்தமாக வெளியே சென்றமையினால் மக்களுக்கு அவரை சந்திக்க முடியாமல் போனது. செய்திகள் தொடர்கின்றன. கொழும்பு துறைமுக ஊழியர்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு மற்றும் சத்தியாகிரக போராட்டத்தை இடைநிறுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரோடு இன்று முற்பகல் நடைபெற்ற சந்திப்பை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக துறைமுக சுதந்திர ஊழியர் சங்கத்தின் தலைவர் பிரசன்ன கழுத்தரகே தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு விற்பதை நிறுத்தி அதன் செயற்பாடுகளை துறைமுக அதிகார சபையின் கீழ் கொண்டு வருமாறு கோரி துறைமுக ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பையும் சத்தியாகிரக போராட்டத்தையும் ஆரம்பித்தனர்.
பொது தேர்தலுக்கு முன்னர் கொழும்பு துறைமுக கிழக்கு முனையம் தொடர்பில் எழுத்து மூலம் தீர்வு வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பல சிவில் அமைப்புகள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கியதுடன் இன்றைய தினம் தேரர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பெருந்திரளானவர்கள் கொழும்பு துறைமுக வளாகத்துக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் துறைமுக தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் தங்காலை கால்டன் இல்லத்தில் இன்று காலை நடைபெற்றது. 14 தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். பிரதமரின் தீர்மானம் தொடர்பில் கொழும்புக்கு வந்து ஏனைய தொழிற்சங்க தலைவர்களோடு கலந்துரையாடி தீர்மானத்தை அறிவிப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர். அதன்படி இன்று பிற்பகல் 1 மணியளவில் கொழும்பு துறைமுகத்துக்கு சென்ற தொழிற்சங்க தலைவர்கள் பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதாக அறிவித்தனர். நாம் அவருடன் கலந்துரையாடினோம். ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கையொப்பமிட்டுள்ள அமைச்சரவை பத்திரம் காரணமாகவே தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டதாக நாம் பிரதமரிடம் கூறினோம். அதன்போது இந்த 23 பேரையும் யாராவது அரசியல் செயற்பாடுகளுக்காக பயன்படுத்துகிறார்களா என்ற குற்றச்சாட்டை பிரதமர் முன்வைத்தார். எனினும் கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இவ்வாறான அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும், அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டால் எந்த காரணத்திற்காகவும் அதற்கு அனுமதி வழங்குவதில்லை எனவும் பிரதமர் கூறினார். எனவே அதனை தயாரித்தவர்களுக்கு நாம் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். உங்களை விட நாம் பலமானவர்கள். இந்த தாய்நாட்டில் அதனை அமைச்சரவையில் சமர்ப்பிப்பது தொடர்பில் சிந்திக்கவும் வேண்டாம் என கூறுகின்றோம். தொழிற்சங்கங்களின் கோரிக்கையின்படி பிரதமர் எழுத்து மூலம் தீர்வு வழங்கினாரா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கான செயற்பாடே எழுத்து மூலம் இடம்பெற வேண்டும். எழுத்து மூலம் வழங்குவதை விட செயற்பாடே முக்கியம். நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எதற்கு எழுத்து மூலம்? அதனை நிறுத்தினால் என்ன செய்ய வேண்டும் என்பது எமக்கு தெரியும். இதேவேளை துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் சில இடங்களில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ලෝකයේ තියෙන වාර්තාවලට අනුව ලංකාවේ මේ කොළඹ වරාය පිහිටලා තියෙන්නේ 24 වෙනි ස්ථානයේ. உலகில் உள்ள தரப்படுத்தலுக்கு அமைய கொழும்பு துறைமுகம் 24வது இடத்தில் உள்ளது. 2019ஆம் ஆண்டில் மொத்த வருமானம் 40.8 பில்லியன் ரூபாவாகும். கடந்த வருடத்தில் 1600 கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ள நிலையிலேயே விற்பனை செய்வதற்கு முற்படுகின்றனர். அரசாங்கத்தின் மொழியில் கூறுவதாயின் தேச துரோக நடவடிக்கையாகும். தங்க முட்டையிடும் கோழியை கொலை செய்து உண்பதை போன்ற செயற்பாடே இது. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அளிப்பதற்கு முயற்சிப்பவர்கள் யார்? பொருளாதார கொலையாளிகளை தவிர வேறு எவராலும் இவ்வாறு செயற்பட முடியாது. இதனை இந்தியாவுக்கு விற்க மாட்டோம் என்று கூறுகின்றனர். இதனை விற்பதற்காக ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரம் எம்மிடம் உள்ளது. இன்று ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. அது தொடர்பில் ஒன்றும் பேசப்படவில்லை. கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு விற்க மாட்டோம் என தெளிவாக கூறுங்கள். MCC தொடர்பிலும் தெளிவாக கூறப்படவில்லை. මේ ආණ්ඩුව එන්නේ විකුණන්න. හැබැයි ඉස්සරහා ගහලා තියෙන දේශප්‍රේමී. ඉස්සරහා ගහලා තියෙන බුදු සරණයි කියලා. சர்வதேச தொடர்பு மையமாக அபிவிருத்தி செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள 4 பாரிய நகர திட்டத்தில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தையும் இணைப்பதாக ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவில் பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் இன்று ஹம்பாந்தோட்டைக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சமல் ராஜபக்ச தேசமகாராம பஸ் நிலையத்துக்கு அருகில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி முதலில் கலந்து கொண்டார். கொழும்பு, யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களுடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டமும் 4 பாரிய வர்த்தக நகர திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த 4 பாரிய நகரங்களில் துறைமுகம் மற்றும் விமான நிலையத்தை மையப்படுத்தி பொருளாதார கொரிடோரை நிர்மாணித்து சர்வதேச வியாபாரத்துடன் போட்டியிடுகின்ற நாடாக இலங்கையை கட்டியெழுப்புவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வேட்பாளர் ஹர்ஷ் உதயகுமார் ஜாபேர் லுனுகம் விகர பஸ் நிலைய வளாகத்தில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதியிடம் மக்கள் தமது பிரச்சினைகளை கூறினர். ஹம்பாந்தோட்டை, மகநாகபுர மற்றும் லுனுகம் விகர மகாவித்தியாலயங்களில் நிலவுகின்ற குறைபாடுகள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். இந்த மக்கள் சந்திப்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, அமைச்சர் சமல் ராஜபக்ச, வேட்பாளர்களான நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இதன்போது கோவிட் நிதியத்துக்கான தமது அன்பளிப்பை ஜனாதிபதியிடம் சிறுவர்கள் வழங்கினர். இதேவேளை வேட்பாளர்களான சஞ்சீவ கலபதி, அஜித் ராஜபக்ச, அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்புகளிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார்.
பதுளை மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் பரப்புரை கூட்டங்களில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நேற்று கலந்து கொண்டிருந்தார். பசறை நமனுகுல சந்தையில் வேட்பாளர் செந்தில் தொண்டமான் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இதன்போது அங்கு கூடியிருந்தவர்களுடன் ஜனாதிபதி ஸ்நேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பொதுத் தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளன. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் அமைதி காலப்பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளமையினால் பிரச்சார கூட்டங்களை நடத்துதல், துண்டு பிரசுரங்களை விநியோகித்தல், பிரச்சார பதாகைகளை காட்சிப்படுத்தல், சுவரொட்டிகள் மற்றும் அறிவுறுத்தல்களை காட்சிப்படுத்தல் என்பவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை பிரதான சில அரசியல் கட்சிகள் இன்று ஊடக சந்திப்புகளை ஏற்பாடு செய்திருந்தன. தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டிருந்தார். தமக்கு மக்கள் பலத்தை ஏன் வழங்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை பொது தேர்தல் மேடையில் ஜனாதிபதி எங்கும் கூறுவதை காணவில்லை. இந்த தேர்தல் செயற்பாடுகளை பார்க்கும் போது எனக்கு ஒரு விடயம் நினைவில் வந்தது. நாம் சிறியவர்களாக இருந்த போது ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் பிரசாரத்திற்காக எமது கிராமத்தில் யோதியா ஹீரத் என்ற ஒருவர் இருந்தார். ராட்சதர் போன்று அவரை தேர்தல் மேடைகளுக்கு காட்சிக்காக அழைத்து சென்றனர். எனினும் அவர் மேடையில் பேசவில்லை. அதுபோன்ற தேர்தல் பிரசாரத்தையே நான் தற்போதும் காண்கின்றேன். கிழக்கு முனையம் தொடர்பில் இடம்பெறும் போராட்டம் ஒரு சதித்திட்டம் எனவும் அது சீர்குலைக்கும் செயற்பாடு எனவும் தாம் அதற்கு அஞ்சுவதில்லை எனவும் தன்னுடன் விளையாட வேண்டாம் எனவும் கூறியிருந்தார். நாட்டின் சொத்துக்களுடன் விளையாட தயாராக வேண்டாம் என கோட்டாபய ராஜபக்சவிற்கும் நாம் கூறுகின்றோம். இதுவரை காலமும் நிர்வாகிகள் எமது தேசிய சொத்துக்களுடன் சூது விளையாடினர். அவர் விளையாட தயாராக வேண்டாம் எனவும் தான் அச்சமில்லை எனவும் கூறினால் நாட்டின் தேசிய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக எவருக்கும் அடிபணிவதில்லை என நாம் கோட்டாபய ராஜபக்சவிற்கு கூறுகின்றோம். මෙරටේ ජාතික සම්පත් ආරක්ෂා කර ගැනීමෙන් පෙනීමට කිසිවෙක් යටත් නොවන බව මා ගෝඨාභය රාජපක්ෂට දැනුම් දෙන්න කැමැතියි. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று கொழும்பில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ச இதன்போது கருத்து வெளியிட்டார். ஆகஸ்ட் 5ஆம் தேதியின் பின்னர் கட்டாயமாக அதனை உரிய முறையில் செயற்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை வழங்குங்கள். குறிப்பாக அரசியலமைப்பின் பிரகாரம் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான பொறுப்பை ஜனாதிபதி வகிக்கும் பொழுது அதனை கேலிக்குள்ளாக்கும் வகையில் சிலர் செயற்படுகின்றனர். மக்கள் வழங்கும் ஆணையின் பிரகாரம் அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொண்டு எதிர்காலத்தில் அந்த குறைபாட்டினை எம்மால் நிவர்த்தி செய்ய முடியும். நீங்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முன்கூட்டியே தேர்தல் முடிவுகளை அறிவிப்பீர்கள். பெரும்பாலும் அந்த முடிவுகள் சரியாக வந்துள்ளன என்று அதனை கூறவில்லையே. நாட்டிலுள்ள மிகவும் பழமையான அரசியல் கட்சி இரண்டாவது மூன்றாவது கட்சியிடமல்ல, 4வது கட்சியில் தப்பினால் அதுவே பெரியது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சி மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான ஆசனங்களையே வெற்றி கொள்ளும். அத்தோடு நாம் பெற்றுக்கொள்ளும் வாக்கு எண்ணிக்கையை அரைவாசியை கூட 2வது இடத்துக்கு வரும் கட்சியினால் பெற முடியாது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3 மாவட்டங்களில் வெற்றி பெறும் என்று நினைக்கின்றேன். கிழக்கு மாகாணத்தில் 2 மாவட்டங்களில் நாம் போட்டியிடுகின்றோம். இம்முறை வெற்றி பெற முடியும் என்று நாம் நினைக்கின்றோம். அடுத்த பிரஜா உரிமை இருக்கும் நாட்டுக்கு 7ஆம் திகதி நீங்கள் செல்வீர்களா? புதிதாக உருவாக்கப்படவுள்ள அரசாங்கத்தில் உங்களுக்கு கிடைக்கவுள்ள பதவி என்ன? மக்களுடன் செயலாற்றுவதற்கு உங்களது தரப்பிலிருந்து என்ன செய்ய போகின்றீர்கள்? நான் வெளிநாடு செல்ல கடந்த அரசாங்கம் தடை விதித்துள்ளது. நான் செல்வதற்கான சுதந்திரம் கிடைக்கும் என்று நம்புகின்றேன். கட்டாயமாக நாம் 130 ஆசனங்களை விட பெற்றுக்கொள்வோம். 130க்கும் 135க்கும் இடைப்பட்ட ஆசனங்கள் கிடைக்கும். இந்த இறுதி சில நாட்களில் மக்கள் எமக்கு 150 ஆசனங்களையும் வழங்குவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். சரியாக செயலாற்ற 150 ஆசனங்கள் தேவை. எமக்கு ஒத்துழைப்பு வழங்கும் ஏனைய கட்சிகளுக்கும் அல்லது 5 அல்லது 6 ஆசனங்கள் கிடைக்கும். நாம் கட்டாயமாக வெற்றியீட்டுவோம். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள். ஆனால் நேரடியாக 150 பேர் கூட்டமைப்புக்கு கிடைப்பதையே நாம் விரும்புகின்றோம். மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஓரளவு ஆசனங்கள் கிடைப்பதை நான் விரும்புகின்றேன். இந்த கூற்று சில வேளை சர்ச்சையாக அமையலாம். ஆனால் அத்தகைய முடிவு கிடைப்பது சிறந்தது. தற்போது எதிர்க்கட்சியில் இருப்பவர்களை பார்த்தால் சிலர் நகைச்சுவை செய்கின்றனர். மேலும் சிலர் சிறுபிள்ளைத்தனமாக கதைக்கின்றனர். அப்படியானவர்களில் யார் எதிர்க்கட்சியாக வருவது நல்லது என்பதிலேயே பிரச்சனையுள்ளது. Party leaders. Political update.
பொது தேர்தல் மேடைகளில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரசார கூட்டம் நேற்று தங்காலை பொலன்மாருவ பிரதேசத்தில் நடைபெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. முதல் தடவையாகவே எதிர்க்கட்சியில் இருக்கும் போது இரண்டாக பிளவுபட்டுள்ளனர். சாதாரணமாக எதிர்க்கட்சியில் இருக்கும் போது எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைவர். எனினும் எதிர்க்கட்சியினர் இன்று பிளவுபட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். ஜனாதிபதி தேர்தலின் போது 69 லட்சம் மக்கள் எம்மை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் அனுமதித்த அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனை ஜனாதிபதியினால் தனியாக செய்ய முடியாது. எனினும் பாராளுமன்ற அதிகாரம் எதிர்க்கட்சிக்கு சென்றால் 69 லட்சம் மக்கள் அனுமதித்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் போக்கும். ஏனென்றால் இறுதி தீர்மானங்கள் பாராளுமன்றம் மூலமே எடுக்கப்பட வேண்டும். ஒரு பார்லிமெண்ட் තමයි අවසාන ක්‍රියාත්මක වෙන්නේ. ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் நிரோஷன் பாதுக ஏற்பாடு செய்திருந்த பிரசார கூட்டம் நேற்று மொரட்டுவையில் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். தச்சர்களின் இதே துடிப்பை நாம் அறிவோம். மீனவர்கள், தொழிலாளர்கள், மத்தியதர வகுப்பினர் உள்ளிட்ட அனைவரினதும் எதிர்பார்ப்புகளை நாம் அறிவோம். பொது தேர்தலில் தொலைபேசி சின்னம் மூலம் அரசாங்கத்தை உருவாக்கும் போது மக்களின் துயரை அறிந்த ஒருவர் பிரதமராகுவார். மக்களின் மனதை அறிந்த இதயம் கொண்ட அரசாங்கத்தை நாம் உருவாக்குவோம் என்பதை கூற விரும்புகிறேன். ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றொரு பிரசார கூட்டம் மட்டக்குழியில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இதன்போது சஜித் பிரேமதாசவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் மக்கள் சந்திப்பு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பிலியந்தல பொல்கேன பகுதியில் நேற்று நடைபெற்றது. எமக்கு கிடைக்கும் தரவுகளுக்கு அமைய குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் ஜீவனோபாயத்தை இழந்துள்ளனர். இதனை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? அனைத்து நாடுகளும் இந்த பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ளன. ஏனைய நாடுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன. இந்த மொட்டு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்க முடியாதுள்ளது. இந்த வருடத்தின் கடன் தவணை செலுத்தப்பட்ட பின்னர் குறைந்தது 3 மாதங்களுக்கு என பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வருமானம் இல்லாமல் போகும். 10 லட்சம் பேர் தொழிலை இழந்தால் நாம் என்ன செய்வது? மாதம் ஒன்றுக்கு 10,000 ரூபாவேனும் வழங்கப்பட வேண்டும். வர்த்தக நடவடிக்கைகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உதவ வேண்டும். முச்சக்கர வண்டி உள்ளிட்ட சுய தொழில்களை பாதுகாக்க வேண்டும். 6,000 பில்லியன் டாலரை பெறாவிட்டால் அடுத்த 2 மாதங்களில் டாலர் ஒன்றின் பெறுமதி 195 ரூபாவாக காணப்படும். 200ஆக மாற்றமடையும். நீங்கள் அளிக்கப் போகும் வாக்கின் மூலமே உங்களிடமுள்ள பணத்தை பாதுகாக்க முடியும். 19வது திருத்தத்தின் சுயாதீன ஆணைக்குழுக்களை மாற்றுவதற்கு 3/2 பலத்தை வழங்குமாறு மொட்டு அரசாங்கம் கூறுகின்றது. என்ற நாட்டில் உள்ள பிரச்சனை என்ன? சுயாதீன ஆணைக்குழுக்களா அல்லது பொருளாதார வீழ்ச்சியா? சுயாதீன ஆணைக்குழுவா உங்களின் வீட்டு பொருளாதாரமா? என்ன பிரச்சனை என்பதை முதலில் தீர்மானியுங்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு புலனறுவை மன்னம்பீட்டியில் நேற்று நடைபெற்றது. பிளவுபட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என மக்கள் தீர்மானித்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்திற்கு பலத்தை வழங்குவதன் மூலமே நாட்டின் ஆட்சியை முன்னெடுக்க முடியும் என மக்கள் தீர்மானித்துள்ளனர். நாட்டின் பிரதமரும் ஜனாதிபதியும் வெவ்வேறு தரப்புகளில் இருந்தால் பாரிய நெருக்கடி ஏற்படும். தற்போதைய நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு, பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு பலமான அரசாங்கம் வேண்டும். அரசாங்கம் பலமாக இருந்தால் மாத்திரமே சர்வதேச ஒத்துழைப்புகள், சர்வதேச உதவிகள் அதிகம் கிடைக்கும். இதுவே உண்மை. குறைபாடு உள்ள அரசாங்கம் மீது சர்வதேசத்தின் கவனம் குறைவாக காணப்படும். இது எனது அனுபவத்தில் நான் அறிந்த விடயம். உலகமே இன்று பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. இந்த நிலையிலிருந்து நாம் எவ்வாறு முன்னேறுவது? அதற்காகவே நாம் ஒன்றிணைந்துள்ளோம். ඒ සඳහා තමයි අපි සියලු දෙනා එකතු වෙලා තියෙන්නේ. கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்து ஏற்பட்ட ஜனாதிபதியை 2 நாட்களுக்குள் தன்னுடைய வெளிவிவகார அமைச்சர் அனுப்பினார். இங்கே கொடுத்த செய்தியுடன் அந்த செய்தி என்ன? இதுதான் செய்தி. அது நிறைவேற்றப்பட வேண்டும். அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சே இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார்.
மஹிந்த ராஜபக்சே இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார். இந்த செய்தி அவர்களுக்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் பல வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றது. இந்தியாவுக்கு சர்வதேச சமூகத்துக்கு தங்களுடைய கர்மத்தை நிறைவேற்றுவோம் என்று இந்தியாவுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் 13ஆவது அரசியல் சாசனத்தை முழுமையாக நிறைவேற்றி அதன் மீது அதிகார பயிர்வை கட்டி எழுப்பி ஆக்கபூர்வமான ஒரு அதிகார பயிர்வு திட்டத்தை நாங்கள் உருவாக்குவோம் இந்த வாக்குறுதியை இந்தியா கொடுத்திருக்கிறார்கள். அன்றைக்கே நாங்கள் இந்த மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இன்றைக்கு நடைமுறையிலேயே நாங்கள் சுயநிர்ணய உரிமையை பெற்றிருக்கலாம். எங்களுடைய வாழ்வு இதை இன்றைய விட பல மடங்கு முன்னேற்றகரமானதாக இருந்திருக்கும். இந்த இடம்பெயர்வுகள், அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள் ஒன்றும் நடந்திருக்க முடியாது. ஆனால் துரவசமாக கடந்த காலத்தில் தமிழ் மக்களுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இல்லாத ஊருக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இல்லாத ஊருக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? பொண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியான்னு கேட்டால் அவர்கள் மருந்துக்கு வெளியே என்ற ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதான் எங்களோட மக்களுக்கு இந்த இடம்பெயர்வுகள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்களை எல்லாம் கொடுத்தார். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விடுவியலாக இருந்தால் அடுத்த 5 வருஷத்துக்கு காத்திருக்க வேண்டி வரும். அங்கே கரிசி பாப்பா கடந்து குளர்றாரு பார்த்துருப்பீங்க டிவியில் 2 வரையும் நிம்மதி அறிப்பு கொண்டு பார்த்துட்டா பாப்பாவும் கருணாவது தாண்டா கல்வியை தூக்கி தோட போறான்டா கவிநட்ட அமைச்சர் எடுக்க போறான்டா இதை கதைச்சா வேதனை அறிக்கை போய் போடுங்கடா போட்டு ஆரம்பத்தில் கண்டி தானே மட்டும் பார்த்தவர் கால்முனையை திறமாடும் கால்முனை திறமாடும் கொடுத்த அவனுக்கு போய் பொண்டாடியில் விடாடா கால்முனை பராமரிக்கிறதுக்கு இப்போ குளர்றான் கலங்கி போய் தான் அங்கே இவருக்கு அதாவது கொடுத்துரி முறையா நான் சொல்லி உன்னை மண்டே ரூபா கலாட்டி பார்க்கணும் நான் அப்புறம் செய்து உனக்கு அதுக்குள்ள மூளை அடிக்காண்டு முதலாவது அவர்கிட்ட அரசியல் படிக்கணும் தமிழ் தலைவர்கள் அப்போ இவன்கிட்ட போய் படிக்கிறாரு இன்றைக்கு நேற்று ஒரு ஆள் போய் ஜனாதிபதி முறையிட்டு இருக்காராம் காரணமா முஸ்லீம் பேரா துவசம் கழிக்கிறேன் பைத்தியாரன் பாராளுமன்றத்தில் கிஷ்பிலா பேசுறான் வடகிழக்கு ரெத்தாரோட வைப்பேன் அது துவசம் இல்லையா அங்கே ஹக்கிங் கழிக்கிறான் ஒரு வேளாஜனத்தை எடுத்து மாநசபை ஆட்டி படைக்கிறேன் அது துவசம் இல்லையா தமிழ் தேசிய கூட்டமைப்பால தூக்கி கொடுத்தபடியாக கதைக்கிறான். அங்க இன்னொன்று கதைச்சான் கிஷ்பில்லா கோயில உடைச்சி மசூதி கட்டி தந்தான். நாம அங்கே பள்ளி வேலைகளை உடைச்சிக்க சொல்லுங்க பாப்போம். இந்த காணி முடிக்கிற கல்ல உறுதி முடிக்கிற விளையாட்டுலாம் இனி நடக்காது. அங்க கச்சேரியில் நான் இருப்பேன். அங்க இருக்க டிஎஸ் இனித்தான் டிஎஸ் மாதிரி ஓட்டும் பூந்திருக்காங்க ஆபீஸை விட்டு வெளியில வரல ஏஜ் ரூமுக்கு பூந்தாங்கடா இருக்கிறான். இந்த அரசாங்கம் கோட்டாபய மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் குறைந்தது 20 வருடம் நீடிக்கும். எனக்கு மஹிந்த ராஜபக்ஷ எவ்வளவு நெருக்கம் உங்களுக்கு தெரியும். அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி பலத்தை கொண்டு வருவோம். அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி எங்களை தமிழ் மக்களை பாதுகாப்போம். எடுப்போம் முதலாவது சந்திரகுமாரி எடுப்போம். சந்திரகுமார் தெரியுமா உங்களுக்கு? சந்திரகுமார் வரலாறு டக்ளஸ் தேவனந்தா என்ற கம்பெனி அவர் முதல் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துக்குள்ள உள்ளடங்கிய 8-9 தீவுகள். அந்த தீவுகள் எல்லாத்துக்கும் இவர் டக்ளஸ் தான் அதிபதி. அப்போ அவருக்கு தான் சட்டம். அவர் அரசாங்கத்தினுடைய ஒரு உடன்படியாக இருந்தது. அவருக்கு அரசாங்கம் நல்ல உதவி செய்தது, எம்பி மந்திரி பதவி கொடுத்தது எல்லாம் வச்சு அவர் எல்லாம் வேறு மாதிரி ஆக்கி வச்சு விட அவரோட ஒரு ஆள் தான் சந்திரகுமார் சித்தார்த்தன். அவர் ஒரு எம்பி. ஆனால் பேசுறதுக்கு உத்தமர் மாதிரி பேச அப்படி ஏதோ தாங்கள் தான் இந்த கடவுளுக்கு அடுத்தாக்குற மாதிரி தான் பேசுவாங்க. வாயில் வாரெல்லாம் போய் ராமநாதன் அங்கே ஏன் ராமநாதன் அந்த பேருக்கே அவமானம் என்ன அந்த பேருக்கே அவமானம். அன்றைக்கு ஒரு ஆர்டிஎஸ்க்கு போன நேற்று அதில் அவற்றை படங்களை ஆர்டிஎஸ்லேயே அவற்றை படம் இருக்க வேண்டியது. மற்றது ஒரு 25 சைவர் 2 கோடி தான் சிலோடிச்சாராம் போனோட எம்பி அறிக்கை. இப்போ அளவுக்கு வெளியில் பேர் மண்டேன் குழு அந்த நாள் அவருக்கு தலையில் ஆக்கள் செத்தால் பார்த்தா தெரியும் மேர் சுட்டுவேன் தலையில் வெடி வச்சிருந்தால் அது இபிஆரில் அவை இப்போ அவரோட விக்னேஸ்வரன் ஐயாவோட சேர்ந்து விக்னேஸ்வரன் பேரையும் படவாக்கி கொண்டு அவையும் போட்டு கொண்டு இங்கே சுரேஷ் குணேசந்திரன் தெளிவு என்ன செய்கிறார். என்னோட பார்லிமெண்ட்டில் இருந்தவர் தர்மலிங்கம் என்னோட இங்கே போட்டு ஆர்ஆர் சுந்தரம் அவர் 2 பேரும் எம்பியாக இருந்தார். அவையை பற்றி வச்சோம் தெளிவு. டாக்டர் செய்யாத கொலை இல்லை. அவனை அரசாங்கம் வச்சுருக்கு. இன்றைக்கு திருப்பி அவருக்கு மந்திரி கிடைக்கும். யாழ்ப்பாணத்தில் இருந்து கதிர்காமத்துக்கான பவனியை ஆரம்பித்த வேலாயுத பெருமான் இன்று முற்பகல் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைமையக வளாகத்துக்கு எழுந்தருளினார். கொழும்பு ஜிந்துப்பட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் இருந்து இன்று காலை கொழும்பு 2 பிரேபுக் பிளேஸில் உள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைமையகத்தை வேலாயுத பெருமான் வந்தடைந்தார். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம திருத்தலத்துக்கான யாத்திரையை குறிக்கும் வகையில் வருடாந்தம் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஆடிவேல் சக்திவேல் பவனி இடம்பெறுகின்றது. நாட்டில் நிலவும் COVID-19 நிலைமை காரணமாக இம்முறை பவனி ஆலயங்களில் பூஜைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது.
முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் பூஜிக்கப்பட்ட வேலாயுத பெருமானுக்கு நித்திய ஆலயத்துக்கருகே சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்த வேலாயுத பெருமானுக்கு தீபாராதனை, வேத மந்திர, திருமுறை பாராயணம் நடைபெற்றது. செல்லச்சன்னதி ஆலயத்திலிருந்து கதிர்காம கந்தன் வரை இந்த வேல் வழிபாடு வருகின்றது. எனவே இந்த கதிர்காம ஆடிவேல் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த வேல் வழிபாடு பூஜை நடைபெற்றது. எல்லோருடைய பிரார்த்தனைக்காக வீட்டிலிருந்து இந்த கதிர்காம கந்தனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்றும், நமக்கு எல்லா விதமான கொடிய நோய்களான இந்த கொரோனா போன்ற நோய்கள் எல்லாம் நீங்கி எல்லோரும் சுபீட்சமாக சந்தோஷமாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றும், எல்லா ஜீவராசிகளும் சுகமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அதுபோன்று இலங்கையின் தொன்மை வாய்ந்த பழமை வாய்ந்த ஆலயங்களுக்கு எடுத்து செல்லப்பட்ட வேல் என்ற காரணத்தாலும் இந்த வேலின் மகிமை இன்னும் பெரிதென்று சொல்லலாம். எனவே இவற்றை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இலங்கை மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த கதிர்காம கந்தனின் பாதங்களை வணங்கி இந்த ஆடியல் விழாவை நாளைய தினம் நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். பின்னர் கதிர்காம திருத்தலத்தை நோக்கி வேல் பெருமான் புறப்பட்டார். ஆடிவேல் சக்திவேல் பவனி பம்பலப்பிட்டி வஜ்ரா பிள்ளையார் ஆலயத்தை சென்றடைந்ததும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. களுத்துறை கந்தசுவாமி ஆலயத்துக்கும் வேலாயுத பெருமான் எழுந்தருளினார். ஆடிவேல் சக்திவேல் பவனி இன்று ஹம்மாந்தோட்டை ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தை சென்றடைந்தது. நாளை காலை ஹம்மாந்தோட்டையிலிருந்து செல்ல கதிர்காமத்தை வேல் பவனி சென்றடைய உள்ளது. பின்னர் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தில் நடைபெறவுள்ள சிறப்பு பூஜை வழிபாடுகளுடன் இந்த வருடத்துக்கான ஆடிவேல் சக்திவேல் பவனி நிறைவு பெற உள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. மலேக மக்களின் குடியிருப்பு பிரச்சனையை தீர்க்கப் போவது யார்? எதிர்கால சந்ததியின் தொடர்பில் அரசியல் தலைமைகள் சிந்திக்க தவறினார்களா? இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடங்கலாக மலேக அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் பிரச்சார கூட்டங்களில் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. அமைச்சர் ஒரு விஷயம் சொன்னார். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னார் நாங்கள் 4000 வீடு கட்டியிருக்கோம், அப்புறம் 8000 வீடு கட்டியிருக்கோம் சொன்னோம், அப்புறம் 10,000 வீடு கட்டியிருக்கோம் சொன்னோம். நேற்று பார்க்குறேன் 14,000 வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிந்திச்சு வாக்களிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள், போலி பிரச்சாரங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. முதல் விஷயம், அவங்க கட்டின வீட்டுக்கு ஜன்னலும் கூரையும் காணும். அதை விட்டுட்டு மின்சார வசதி, தண்ணி வசதி, ரோட் வசதியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அது தோக்காமல் இருந்தால் இன்னமெல்லாம் மற்ற இடத்துல மாதிரி இங்கேயும் வெளியில் வந்திருக்கோம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. 5ஆம் தேதி பொறுப்பு நான் தான் அமைச்சர். கட்டாயமாக அடிக்கடி நாட்டை வரணும், யாரும் பயப்படாதீங்க. நம்புங்க, நீங்கள் அதை என்னைய நம்பணும். நாங்கள் இப்போ 200 வருஷம் ஆகுது. 200 வருஷத்தில் பல அரசியல்வாதிகள் ஆண்டிருக்காங்க. ஒருத்தரும் மலையக மக்களுக்குன்னு சொல்லி ஒரு அங்குல நிலத்தை கூட வாங்கி கொடுக்கல. ஆனால் கடந்த 4 வருஷத்தில் நான் மக்களுக்கு 7 பேச்சு நிறைய நிலத்தை வாங்கி கொடுத்து அதுக்கான உறுதிப்பத்திரம் வாங்கி கொடுத்து போகிறேன். நான் மலைய மக்களுக்கு லயங்களை உடைச்சி கிராமம் ஆக்கி கொடுக்கறது தான் அந்த நோக்கத்தில் தான் நான் கட்சி பார்த்து செய்கிறதில்லை. அந்த மாற்றத்துக்கு வழிதான் பிரபு. நான் பின்னால் இருந்து சமூக சேவை மூலமா உங்களை மாற்றத்தை நான் ஏற்படுத்துகிறேன். அதே போல் அரசாங்கத்தில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வரப்பிரசாதங்கள் நிறைய இருக்குது. இந்தியாவிலிருந்து கொடுத்தாங்க 14,000 வீடு கட்ட சொல்லி இங்கே 5 வருடத்தில் முடிக்கணும். 2,000 வீடு தான் கட்டியிருக்காங்க. அப்போ அந்த 15,000 வீடையும் கட்டுறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்க இளைஞருக்கு 60 வயசு 20 வயசு ஆகிடும். ஸோ நீங்கள் வீடு உங்களை ஒரு புதிய வீடு அமைப்பதற்கு ஒரு இதே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஏன் அவங்களை நம்புறீங்க? எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலிலே அதிக பெரும்பான்மை வாக்குகளை தமிழ் முற்போக்கு கூட்டணி பெறும் என்றதிலே எந்த விதமான அச்சமும் இல்லை எங்களுக்கு. இன்று இந்த நாட்டிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஒரு அலை வந்திருக்கின்றது. சஜித் அவர்கள் இந்த நாட்டினுடைய தலைவராக வர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். 5,000 கொடுத்து ஏமாற்றிய இந்த அரசாங்கத்திலே அவர் சொல்லுகின்றார், நான் பிரதமராக வந்தால் ஒரு குடும்பத்துக்கு 20,000 கொடுத்து நான் இந்த மக்களை
நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வருகின்றான். ஆரம்பத்தில் பாதை சரியாக இல்லை, கொஞ்சம் தூரம் வந்ததும் பாதை சரியாக இருந்தது. இன்னும் போகும்போது பாதை எப்படி இருக்கும் என்று தெரியாது. இதுதான் இங்கே மலையகத்தின் அபிவிருத்தியாக இருக்கிறது. குறை அபிவிருத்தியாக தான் இருக்கிறது. எந்த விடயத்தை எடுத்தாலும் முழுமையாக நமது மலையக மக்களுக்கு செய்து தர வேண்டும் என்று சிந்திப்பதற்கு ஒரு தலைவன் இல்லாமல் இருக்கிறார். நமது பிள்ளைகளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று யோசிக்க யாரும் தயாராக இல்லை. எமது பிள்ளைகளை பற்றி கதைப்பதற்கு எந்த தலைவரும் முன்வந்ததாக தெரியவில்லை. இந்த முறை நுவரெலியா மாவட்டத்தில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம். பழமையான பாரம்பரிய அரசியலை விட்டு புதிய ஒரு அரசியலை ஏற்படுத்துவோம். இந்த தொழிற்சங்க அரசியலை மாற்ற வேண்டும். பொருளாதார வளர்ச்சியை இங்கே ஏற்படுத்தணும். ஒரு வீட்டிட வருமானத்தை கூட்டுற திட்டங்களை நாங்கள் நிச்சயமாக நுவரெலியா மாவட்டத்தில் கொண்டு வருவோம். வீடமைப்பு திட்டங்கள் சரியான முறையில் இங்கே ஏற்படுத்த வேண்டும். இங்கே தொழிற்சாலைகளை கொண்டு வந்து தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். யாழ் மற்றும் வன்னி தேர்தல் மாவட்டங்களில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் பரப்புரை கூட்டங்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. இந்த காபந்து பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஏதோ நாங்கள் கொடுக்கிறதை வாங்கி தின்கிறவர்கள் என்பதை போல பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கிற எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பார்த்து அதெல்லாம் தர முடியாது, அது சமஷ்டி என்றால் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், இதோ தாங்கள் தான் எங்களுக்கானதை தீர்மானிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே நாங்கள் கொடுக்கிற செய்தி என்னவாக இருக்க வேண்டும்? இப்படியான சூழ்நிலையிலே எங்களை பற்றி ஐயா நாங்கள் தீர்மானிப்போம், எங்கள் தலைவிதியை நாங்கள் நிர்ணயிப்போம், நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று முகத்தில் அடித்தால் போல் நீங்கள் தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். 2018ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டார். பெரும்பான்மை ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக எம்பிக்களுக்கு வலை வீசி விலை பேசுகின்ற படலம் ராஜபக்ஷ அணியினரால் ஆரம்பிக்கப்பட்டது. வியாழேந்திரன் மாறியுள்ளார் என்ற விவரம், அவர் அமைச்சராக நியமிக்கப்படுகின்றார் என்பதும் எங்களுக்கு தெரிகிறது. அது மாத்திரமன்றி கூட்டமைப்பை சேர்ந்த வேறு 2 எம்பிக்கள் தொடர்பாகவும் அங்கே பேசப்பட்டது. அதிலே ஒருவர் சரவணபவன். சில அதிர்ச்சி தகவல்களை தம்பி சுமந்திரன் தெரிவித்தார். சரவணபவன் ராஜபக்ஷ அணியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு டீல் அங்கே பேசப்படுகிறது. அவருக்கு அமைச்சர் பதவியோடு பல கோடி ரூபாய் பணமும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சரவணபவன் தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைக்கப்படவிருக்கிற புதிய பாராளுமன்றத்திலே மஹிந்த அணியின் சார்பிலே ஒரு தேசிய பட்டியல் நியமனம் பாராளுமன்றத்திலே அவருக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டிருக்கிறது என்று சுமந்திரன் கூறினார். பேரம் பேசிய இந்த கொள்கைவாதி, இலட்சியவாதி, நேர்மையாளர் இப்பொழுது மற்றவர்கள் மீது சேறு வீசுகிறார். ஏனென்றால் இந்த எங்கட மக்கள் செத்து கொண்டிருந்த காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபை வரவில்லை. இப்போ இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், சிரியாவில் எக்கச்சக்கமான மக்கள் செத்து மடித்து கொண்டிருக்கிறார்கள். இது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக நடக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நிச்சயமாக இந்த ஏமாத்துக்காரர்கள் என்று நீங்கள் விடுதலையாக வேண்டும். தீர்வுகள் ஐக்கிய நாடுகள் சபை இது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இவர்கள் திருடி கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய பணத்தை. கிடைக்கப்பட்ட பணங்கள் கட்டிடங்கள் கட்டாமலே கையெழுத்து போட்டு கட்டினு சொல்லி காத்துட்டவங்க. இந்த 16 பாராளுமன்ற உறுப்பினர்களில் என்ன தவிர இந்த 15 பேர் மைத்திரி, ரணில், நல்லாட்சி என்று ஒரு 5 வருஷம் போச்சுது ஞாபகம் இருக்குது தானே உங்களுக்கு? இந்த 5 வருஷ காலத்துக்கு இவங்க எல்லாரும் தேனும் பாலுமாக உண்டாக இருந்தாங்க. இந்த மக்களுக்கு எதுவும் செய்யலை. உங்களோட மாவட்டத்தில் 2 எம்பிமார் இருக்கிறோம். இந்த 2 எம்பிமாரும் நல்ல அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கினவியல். இவியலின் ஆதரவோட உங்களோட மாவட்டத்தில் 25,000 ஏக்கர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தால். இவியல் கொடுத்த ஆதரவால் எனவே என்னை பொறுத்தவரையில் இந்த 87,000 குடும்பங்கள் என்று சொல்லும் பொழுதோ, இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள்ல இத்தனை பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம், இத்தனை பெண்களுக்கு வாழ்வாதார திட்டம் கொடுத்திருக்கிறோம் என்ற எந்த விதமான ஒரு கணக்கெடுப்பும் இதுவரை இல்லை. தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று தங்களுடைய ஏகபோக பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் வெறுமனே தேர்தல் மேடைகளில் மாத்திரம்தான் இந்த விடயங்களை பேசுகிறார்கள். எனவே என்னை பொறுத்தவரையில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தலைமையில
வடக்கை மையப்படுத்திய யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய எண்ணிக்கையை நான் மீண்டும் கணக்கிட இருக்கின்றேன். கிளிநொச்சியில் நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரச்சார கூட்டம் ஒன்றின் பொழுது அமைதியின்மை ஏற்பட்டது. கிளிநொச்சி அக்கராயன் பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை பிரசார கூட்டம் நடைபெற்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. சம்பவ இடத்திற்கு அக்கராயன் போலீஸ் அதிகாரிகள் சென்று நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இதேவேளை வவுனியாவில் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் லைன் தொகுப்பை எதிர்பாருங்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கபீர் ஹாஷிம் இன்றைய நியூஸ் லைன் நேர்காணலில் கலந்து கொள்கின்றார். ஆம், ஐக்கிய தேசிய கட்சி என்பது ஒரு இலங்கையிலே ஒரு தனிப்பெரிய கட்சி. இந்த கட்சி இன்று பிரிந்திருக்கின்றது. நீங்கள் கட்சியிலே சிரேஷ்ட பதவிகளை வகித்த ஒருவர். கட்சி பிரியாமல் ஒற்றுமையாக இதனை தீர்த்து கொள்ள முடியாமல் போனதா? ஒற்றுமையாக பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ தண்டிச்சாலும் கடைசி நிலைமையில் கட்சிக்காரங்களை காப்பாற்றுறது எப்படி, கட்சியை காப்பாற்றுறது எப்படி என்று யோசனை பண்ணி ஒருத்தர் தேவைகள் படிக்கல கட்சியில் முக்கியம் என்று நினச்சி தான் கட்சியை வாழ வைக்க வேண்டியனால தான் நாங்கள் இது மாதிரி தீர்மானம் கொண்டு எடுத்தது. என்றால் ஐக்கிய தேசிய கட்சி எப்பயும் 5 வருஷத்துக்கு கூட எதிர்கட்சியில் இருந்தில்லை. 5 வருஷத்துக்கு ஒருக்க ஆளும் கட்சியாக மாறினது. ஆனால் இப்போ 20 வருஷமாக எதிர்கட்சியாக இருந்து 4 வருஷம் அரசாங்கத்தை எடுத்து திரும்ப கொடுத்துட்டோம். அதனால் இந்த கட்சிக்காரங்கள் எங்களோட பேஸ் ஓட் குறைஞ்சி கொண்டு போகுது. அதை பிளம்படுத்தணுமென்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் கடைசியாக வேறு கட்டம் இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் வெளியே போகல. நாங்கள் தான் யூஎன்பி. இன்றைக்கு யூஎன்பியில் கூட இருக்கிறது எங்களோட. கடைசியில் இந்த தீர்மானத்தை எடுத்த கட்சியை திரும்ப ஒன்று சேர்ந்து பிளம்படுத்துறது. நீங்கள் தான் ஐக்கிய தேசிய கட்சி என்று கூறினாலும் தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்திருக்கின்றவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இதெல்லாம் கட்சியில் வெளியே போடுறது எல்லாம் அந்த கோர்ட்ஸுக்கு போய்த்து செய்கிற வேலை அல்ல. இதெல்லாம் ஆட்கள் தான் தீர்மானம் பண்ணணும் யாரை வெளிக்கு போடணும். ஆட்கள் நம்புறது என்றால் நாங்கள் செஞ்சது தவறுண்டு இந்த பயணம் இந்த தேர்தலில் ஆட்கள் ஒன்றோ மற்றவங்களுக்கு ஓட் கொடுப்பாங்க. ஆனால் பொருத்தமாக யூஎன்பியில் கூட அவங்க எங்களோட சஜித் பிரேமதாஸ் ஐயோடு இருக்கிற எங்களோட டீமுக்கு ஓட் கொடுத்தா அதில் தான் அந்த தீர்மானம் வார யார் இந்த கட்சியில் சரியான உறுத்தாளி. அப்போ எங்களுக்கு கிடைக்கிற அந்த பலனோ அவங்களுக்கு கிடைக்கிற பலன் படிக்கு நாங்கள் தீர்மானம் பண்ணோம். அவங்களுக்கு என்றால் எல்லாம் யூஎம்பிக்காரர்கள் ஓட்டு கொடுக்கறது நாங்கள் ஓரமாயிடுவோம். அப்படி இல்லாட்டி இந்த கட்சியில் உள்ள 100க்கு 90 சஜித் பிரேமதாஸ் ஐயாவோட சேர்ந்து ஓட் பண்ணுறது என்றால் இந்த கட்சியில் என்ன நாங்கள் தான் இந்த கட்சியில் ஓனர்ஸ். தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் பாராளுமன்ற தேர்தல்களின் பொழுது யானை சின்னத்துக்கு வாக்களித்தான் பழக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த முறை மக்கள் தொலைபேசி சின்னத்தை ஏற்றுக்கொள்வார்களா? இதை நான் சொல்ல தேவையில்லை. டட்லி சேனநாயக்க ஐயா அவர்கள் ஓட் கேட்டது தடிகமையில். நான் ஒரு வயசு போன பழைய ஐக்கிய தேசிய கட்சிக்காரனோடு சந்தித்தேன். நான் நினச்சேன் எனக்கு சத்தம் போடுவாருண்டு. ஆனால் நான் போனோடனே சொன்னார், நான் டட்லி சேனநாயக்க ஐயாவுக்கு ஓட் கொடுத்த ஒருத்தர். ஆனால் இந்த பயணம் நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். இந்த பயணம் டெலிஃபோனுக்கு தான் ஓட் கொடுக்க போகிறேன். நான் எப்பயும் யானை தான் நான் சொல்ல முன்னே சொன்னார். அவ்வளோக்கு இது மனசுக்கு போயிருக்கு பழைய ஆட்களுக்கும். அதனால் யூஎன்பிக்காரன் மனம் நொந்திருக்கு என்றால் யூஎன்பியில் எங்களோட கட்சிக்காரர்களுக்கு தேவையான அந்த இடத்தை கொடுக்கல.
நாங்கள் எங்களோட தலைவர் இருந்த தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஐயாவோட சொந்தமாக ஒரு கோபமும் இல்லை. ஆனால் இது எங்களோட கட்சியை பற்றி போராடுறது, எங்களோட கட்சியை முன்னுக்கு எடுக்கிறது, கட்சியை காப்பாற்றுறது. அதனால நாங்கள் அந்த யானை சின்னத்துக்கு யாரும் பழைய இருந்தாலும் விசேஷமாக தோட்டத்தில் தமிழ் மக்களை அவங்கள போய்த்து கேட்டாலும் சொல்கிறாங்க நாங்கள் டெலிஃபோனுக்கு தான் இந்த பையனை ஓட் கொடுக்குறேன். அதனால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. டெலிஃபோன்ண்டா எங்களோட கட்சி இன்றைக்கு யானையை காப்பாற்ற வேண்டிய சின்னம்ன்றது மனசில் உறுதியாக இருக்குது. கேகாலை மாவட்டத்திலே கடந்த முறை நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு பாராளுமன்றம் சென்றீர்கள். இந்த முறை ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தும் சிறுபான்மை வேட்பாளர்களை களமிறக்கியிருக்கின்றார்கள். கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலை விட இந்த முறை தேர்தல் உங்களுக்கு சவாலாக அமையுமா? நான் நினைக்கிறேன் இல்லை. இந்த பயணம் சிறுபான்மை வாக்குகள் நான் நினைக்கிறேன் போன பயணத்துக்கும் எப்பேக்கும் பார்க்க இந்த பயணம் விசேஷமாக எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் மக்கள் ஓட் கொடுக்க கொள்ள இந்த பயணம் விசேஷமான வாக்கு கொடுக்க கொள்ள அவங்க சிந்திக்கிறாங்க யாருக்கு கொடுக்கணும். அவங்களும் வேணும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி, ஒரு நம்பக்கூடிய ஒரு தலைவர், முன்னுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தர். அதனால எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு முஸ்லீம் வாக்குகள் தமிழ் வாக்குகள் அப்படி ரெண்டு பிரிஞ்சு போகாது. 2015ஆம் ஆண்டு மக்கள் அதீத நம்பிக்கையோடு நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்கினார்கள். ஆனால் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து சிறிது காலம் செல்கின்ற பொழுது அரசாங்கத்தின் மீது பல விமர்சனங்கள் எழ ஆரம்பித்தது. நல்லாட்சி அரசாங்கத்தில் தவறிய இடங்கள் என்ன? நாங்கள் தனி ஆட்சி ஒன்று அமைக்க இருந்துச்சுன்னு தான் நான் எந்த நேரம் அந்த நேரம்னு சொன்னேன். தனியாக யூஎன்பி அரசாங்கம் ஒன்று அமைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இருந்துச்சு. மற்ற கட்சியிலிருந்து எங்களோட சேர இருந்தாங்க. ஆனால் அப்படி செய்யாமல் நாங்கள் ஒரு நேஷ்னல் கவர்மெண்ட் ஒன்று செய்ய போய் அதால் தான் நாங்கள் செஞ்ச பெரிய குறை. அதால் எங்களுக்கு சரியாக எங்களோட கட்சிக்காரங்களை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல. எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நிலைமை உண்டாகலை. ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பவர் ஒன்று இருக்கணும். பயமில்லாமல் வேலை திட்டங்கள் செய்ய ஒரு ஆளுக்கு ஒரு ஆஃபீஸருக்கு சொல்லி வேலையில் வாங்குறதுக்கு அந்த பவர் இருக்கணும். அது இருக்கவே இல்லை. அதனால் அது பெரிய குறையாக போயிடுச்சு. ஊர்களில் நாட்டுகளில் இருந்த யூஎன்டிக்காரர்களுக்கு எங்கட அரசாங்கம் இருக்கக்குள்ள அவங்களுக்கு தேவையான நியாயமான வேலையில் நடக்கலை. அப்படி அரசாங்கம் செய்யலாம். அதனால தான் மிச்சம் தப்பு நடந்தது. இந்த மற்றது கமிஷன் அதுதான் நடந்தது கொழும்பு மட்டத்தில் தான். ஆனால் கிராமத்துகளில் ஆட்களுக்கு தாண்ட அரசாங்கம் என்றா தானுக்கு ஒரு ஆஃபீஸுக்கு போய்த்து ஒரு வேலை வாங்க ஒரு தமிழ் ஆளுக்கு தோட்டத்தில் இருந்து போய் நம்ம கட்சிக்காரன் அவருக்கு வேலை ஒன்று நியாயமான வேலை ஒன்று கேட்க கொள்ள அதை ஒரு ஆஃபீஸில் பேப்பரை தூக்கி வீசிட்டு வேலை செய்யாட்டி எங்களுக்கு அதை சமைச்சு கொடுக்க இல்லாட்டி ஆட்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று உண்டாகும். அதுதான் பெரிய பிரச்சனை. அது மாதிரியே தொழில் வாய்ப்பு கொடுக்குறதுல தேவையான மாதிரி கட்சிக்காரனில் பார்க்குறதுக்கு நடுவடி எடுக்கல. அதால் தான் இன்றைக்கு அரசாங்கம் கட்சி ரெண்டுக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஏன் மக்கள் வாக்களிக்க வேண்டும்? இந்த 8 மாதமே போதுமே எங்கே வாக்கு கொடுக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா 8 மாதத்தில் என்ன அரசாங்கம் செஞ்சுருக்கிறது? ஒரு தூசி இந்த மட்டும் வேலை ஒன்று ஒரு கிராமத்துக்கு செஞ்சுருக்குறாங்களா? இல்லாட்டி ஒரு ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுருக்காங்களா? 8 மாதமாக என்ன செஞ்சாங்க? நாங்கள் 100 நாளில் எவ்வளோ வேலை செஞ்சோம்? பெருசாக பேசின அரசாங்கம் மார்ச் மாதம் வர காட்டி ஒன்றுமே இருக்கலை. மார்ச்சுக்கு பிறகு தான் கோவிட் வந்துடுச்சு. ஆனால் கோவிடை வச்சு எல்லாத்தையும் அதை பற்றி மட்டும் பேசுகிறது. ஆனால் இந்த அரசாங்கம் ஃபெயில். இந்த எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட்லேயே ஃபெயில். அதனால் தானுக்கு திரும்ப அந்த 70ஆம் ஆண்டில் ஆட்களுக்கு திண்ணை இல்லாமல் போலினில் வச்சு இருந்து கடும் கஷ்டம் வர காலத்துக்கு போகாமல் தப்பிக்கொள்ள வேணுமெண்டா தானுக்கு பொருளாதார வகையில் பெரிய பிரச்சனைகள் வராமல் இருந்தால் தானுக்கு சஜித் பிரேமதாஸ் ஐயாவுக்கு ஓட் கொடுக்கறதுல நான் நினைக்கிறேன் தப்பவே கூடிய ஒரே வழி என்று நான் நினைக்கிறேன். ஏப்ரல் 21 தாக்குதலின் பின்னர் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட போது முஸ்லிம் அமைச்சர்கள் அனைவரும் ராஜினாமா செய்தார்கள். நீங்களும் அதன் போது ராஜினாமா செய்தீர்கள். முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதாக நீங்கள் நினைக்கின்றீர்களா? அது பல காரணத்திலோடு தான் நான் உரமாயினேன். அண்டு விஸ்வாச பங்க யோஜனா ஒன்று பார்லிமெண்ட்டை கொண்டு வந்திருந்தேன் ரிஷாத் பதுருதீன் அமைச்சருக்கு விரோதமாக.
அது வந்திருந்தால் எங்களோட அரசாங்கமே விழுந்திருக்கும். அதுக்கு எங்களோட கட்சியை அரசாங்கத்தை காப்பாற்ற ஒருத்தரும் முன்வர இல்லை. ஏண்டா ரிஷாடுக்கு அந்த நேரம் சிங்கள மந்திரிமாராலும் ஓட் பண்ண ஏழாண்டு சொல்கிற கடமை ஒன்று இருந்துச்சு. நான் கட்சியில் சேர்மன். எங்களோட கட்சியையும் அரசாங்கத்தையும் காப்பாற்றுறதுக்கு நான் அந்த தீர்மானம் ஒன்று எடுத்தேன். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் என் சமூகத்துக்கும் அது வாசியாக வந்தேன். ஏண்டா அந்த நேரம் பெருசாக முஸ்லீம் ஆட்களுக்கு விரோதமாக ரத்தன ஹாம்துருவாங்க பெரிய ஒரு இதொன்று செஞ்சாங்க. இனி அதோடைய ரிஷாடுக்கு ஓரமாக சொல்லி அந்த ஓரமாகத்தோடைய மற்ற முஸ்லீம் அமைச்சர்மார் எல்லாத்துக்கும் ஓரமாக வாங்கின 2 பக்கத்தில் விஸ்வாச பங்க யோஜனா வெளியாகிடுச்சு. இந்த பிரச்சனையும் நின்றுச்சு. இனி ஓரளவுக்கு அது அங்கனால அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனால் பிரச்சனைகள் தீர்ந்தில்லை என்றால் இந்த அரசாங்கம் நேராக சிறுபான்மைக்கு விரோதமாக வேலை செய்கிற ஒரு அரசாங்கம். அரசியல் இதை வச்சு தான் இதை செய்கிறேன். அதனால் இது முன்னுக்கும் நாங்கள் போராட வேண்டிய நிலைமை இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கு இந்த அரசியல் இதில் இருக்கிறேன், அந்த போராட்டத்தை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு. ராஜபக்ச அரசாங்கத்திலே சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் காரணமாக மக்கள் நல்லாட்சி அரசாங்கம் என்ற ஒன்றை அமைத்தார்கள். ஆனால் நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சில விடயங்கள் இடம்பெற்றன. அதனை ஏன் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாமல் போனது? தப்புகளை ஏற்றுக்கொள்ளணும். ஆமாம், அப்படி நடந்துச்சு. ஆனால் நான் சொன்ன எங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு அரசாங்கம் இருக்கல. எங்களுக்கு தனியாக தீர்மானம் எடுக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்று இருக்கல. பல நேரங்கள் அரசாங்கம் உள்ளுக்கு சில தீர்மானம் எடுக்கிறதுக்கு நேரம் போனேன். அதால் தான் இந்த பிரச்சனை வந்தது. நீ அந்த நிலைமை இருந்தில்லாட்டி தனி யூஎன்பி ஆட்சி ஒன்று இருந்தால் நான் நினைக்கிறேன் அது மாதிரி சூழ்நிலை ஒன்று எப்பயும் வராது. 2020 பொது தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமையும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நான் நம்புகிறேன் இந்த இதில் சஜித் பிரேமதாஸ் ஐயா தான் இந்த அடுத்த பிரதமராக வாரதுன்றது எங்களுக்கு பெரிய ஒரு விசுவாசம் ஒன்று இருக்குது. ஆட்களில் துன்பம் துக்கத்தை நல்லா விளங்குற ஆட்களுக்கு இறக்கமான ஒரு தலைவர் இந்த தலைமைத்துவத்தில் வாழணும் என்றால் அப்போ நீங்கள் சஜித் பிரேமதாஸை தான் யாரும் இந்த பயணம் முன்னுக்கு எடுக்கணும். இந்த பொருளாதார நிலைமையை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு அவர்கிட்ட தான் நல்ல ஒரு டீம் ஒன்று இருக்கிறது. அந்த டீமோட இதை மாற்றலாம். இல்லை இப்போ கொள்ள கோட்டாபய ராஜபக்ச ஐயாவோட டீம் அப்படியே ஃபெயில் ஆகிருக்கு. அவரோட இந்த வியட்மக அது இதுன்னு சொன்னதுக்கு பழைய இருந்த அந்த 94 இந்த ஊரை அழித்த ஆட்கள் தான் அவரோட இருக்கிறார். எப்படி இதை சமைக்க போகிறேன்? அதனால நான் சொல்கிறேன், இதுவும் ஒரு புது மாற்றம் ஒன்று தேவை. அந்த புது மாற்றத்துக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கறது சஜித் பிரேமதாசன். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மக்களின் துயரை அறியக்கூடிய தலைவர் ஒருவரையே இந்த முறை பொது தேர்தலில் மக்கள் தெரிவு செய்ய வேண்டுமென கேகாலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் கபீர் ஹாஷிம் தெரிவித்தார். பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் வரும் வரை. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான MS செல்லச்சாமியின் இறுதி கிரியைகள் நாளை நடைபெறவுள்ளன. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான MS செல்லச்சாமி தனது 94வது வயதில் நேற்று காலமானார். அன்னாரின் பூதவுடல் கொழும்பில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக இன்று வைக்கப்பட்டிருந்தது. தொழிற்சங்க உறுப்பினர்கள், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் அன்னாரின் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். 2020 பொதுத் தேர்தலுக்கான பரப்புரைகள் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு நிறைவுக்கு வருகின்றன. இம்முறை நாம் எவ்வாறானவர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய வேண்டும்? எமது அடுத்த சமூகத்தின் நன்மை கருதி மாதுலுவாவே சோபித தேரர் கோரிக்கை ஒன்றை விடுத்தார். தேரரின் அந்த கோரிக்கையோடு இன்றைய 8 மணி பிரதான செய்தியை நிறைவு செய்கின்றோம். வணக்கம். පාර්ලිමේන්තුවට දූෂකයන්, වංචනිකයන්, පගාකරුවන්, මිනීමරුවන්, ස්ත්‍රී දූෂකයන්, ළමා අපචාරකරුවන්, කැසිනෝකරුවන්, කුඩුකාරයන්, ජාවාරම්කාරයන් යවන්න එපා.